அஞ்சலிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட வேலையை விட்டுட்டு கணவன் அருணோட ஊரான ஒரு கிராமத்துக்கு வர்றா. அத்தையோட வீடு கிராமத்துல இருக்கிறதுனால அங்க இருக்க எல்லாமே அஞ்சலிக்கு வினோதமா தெரியுது. ஒரு நாள் அருண் அஞ்சலி கிட்ட வந்து இப்படி சொல்றான். அஞ்சலி, நம்ம 2 பேரும் ஊரை சுத்தி பார்த்துட்டு வரலாமா? இந்த ஊர்ல என்ன இருக்கு அருண்? வறண்டு போன சாணியை தவிர ஒண்ணுமே இல்ல. இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் எல்லாரும் வித்தியாசமா இருக்காங்க. நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டா ஏதோ வேற்று கிரக வாசிய பாக்குறது மாதிரி வினோதமா பாக்குறாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல அருண். அஞ்சலி சொன்னதை கேட்ட அருண், இங்க பாரு அஞ்சலி, இங்க இருக்கவங்க எல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ் நீ போட்டுக்கிட்டா யாருமே உன்னை வித்தியாசமா பார்க்க மாட்டாங்க. என் பேச்ச கேளு, இப்படி அரைக்குறையா ட்ரெஸ் போடாத. அம்மா கூட நேத்து இதே தான் சொன்னாங்க, இப்படி ட்ரெஸ் போடாதன்னு. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா அஞ்சலி? என்ன சொல்றீங்க அருண்? நான் சிட்டிலே படிச்சு வளர்ந்தவ. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு தான் பழக்கம். இந்த ஊர்ல எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. நான் உங்க கூட வரேன். நீங்க எனக்கு சேலைகளாவது வாங்கி தரீங்களா? நான் அதுக்கப்புறம் அதை போட்டுக்கிறேன். கண்டிப்பா வாங்கி தரேன் அஞ்சலி. இன்னைக்கு ஒரு தடவை மட்டும் அம்மா சிலையை கட்டிக்கிட்டு என் கூட வா, சரியா? ஆனா அருண், எனக்கு சேலை எப்படி கட்டணும்னு தெரியாதே. என்ன அஞ்சலி சொல்ற? சரி, அம்மா கிட்ட போய் கத்துக்கோ. அருண் வந்து அவனோட அம்மா சகுந்தலா கிட்ட சொல்ல, சகுந்தலாவும் சிரிச்சுக்கிட்டே அஞ்சலிய உள்ள கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்திலே அஞ்சலி அழகா சேலை கட்டிட்டு வெளியே வர்றா. அருண், எனக்கு இந்த சேலை எப்படி இருக்கு? ஐயோ, ரொம்ப அழகா இருக்கு அஞ்சலி. சரி வா, நம்ம இப்ப வெளியே போலாம். அப்படியே 2 பேரும் வெளியே போறாங்க. அஞ்சலி முதல் தடவையா அந்த ஊரை சந்தோஷமா சுத்தி பாக்குறா. கிராமம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வழியில காந்தமாங்கிற ஒரு ஆன்ட்டி வந்து பேசுறாங்க. வாப்பா அருணு, உன் பொண்டாட்டி தானே? ரொம்ப அழகா இருக்கா. முன்னாடி வந்தப்போ ஒரு நாள் பார்த்தேன். அப்ப குட்டி குட்டியா ட்ரெஸ் போட்டிருந்தா. இன்னைக்கு சேலை கட்டி அவ்வளோ அம்சமா அழகா இருக்கா. அம்மாடி, இதுக்கப்புறம் இப்படியே ட்ரெஸ் பண்ணிக்கமா. உனக்கு சேலை தான் அழகா லட்சணமா இருக்குடா. சரிங்க அத்தை, இதுக்கப்புறம் நான் சேலையே கட்டிக்கிறேன். அப்புறம் நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? சரிம்மா, நான் வயலுக்கு போறேம்மா. அப்போ நாங்களும் உங்க கூட வரோம் அத்தை. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வயலுக்கு போறாங்க. வயல் பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. அருண், இவ்ளோ நாளும் நான் அந்த பீஸ்ஃபுல்லான லைஃப மிஸ் பண்ணிட்டேன். சிட்டில இதெல்லாம் கிடைக்குமா? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வண்டி சவுண்டு, பொல்யூட்டான காத்துன்னு. இங்க பாரு, எவ்ளோ அழகா இருக்குல்ல இந்த இடம். எந்த பக்கம் திரும்பினாலும் பச்சை பசேல்னு பாக்குறதுக்கே அவ்வளோ ரம்யமா இருக்கு அருண். அடுத்ததா அருண் அவளை குளத்துக்கு கூட்டிட்டு போறான். அப்ப அருண் இப்படி சொல்றான். அஞ்சலி, இதுதான் நமக்கு சுத்தமான தண்ணி தர்ற குளம். பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் இங்க இருந்து தான் தண்ணி போகுது, தெரியுமா? என்ன சொல்ற அருண்? அப்படின்னா இங்க எந்த தண்ணி பிரச்சனையும் இல்லையா? ஆனா சிட்டில ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து வாங்கணும். அன்னைக்கு சாயங்காலமே அஞ்சலி ஆடு மாடு பால் கறக்கிறத பாக்குறா. இங்க பால் பாக்கெட் வாங்க வேண்டிய அவசியமே இல்லல்ல, நேச்சுரலாவே கிடைக்குது. அஞ்சலி, பால் மட்டும் இல்ல, இங்க எல்லாமே நேச்சுரலா கிடைக்கும். காய்கறி தோட்டம், பழத்தோட்டம், இதெல்லாம் நம்மள சுத்தியே இருக்குது பாரு. எல்லாமே இயற்கையா கிடைக்கும். எனக்கு இந்த ஊரு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதுக்கப்புறம் வேலைக்கே போக மாட்டேன். நீ மட்டுமே வேலைக்கு போ. நான் இந்த ஊர்லயே சந்தோஷமா இருந்துக்கிறேன். உனக்கு இந்த ஊர்ல இருந்தா போர் அடிக்காதா? உனக்குதான் சும்மா இருந்தா பிடிக்காதே அஞ்சலி. நான் ஏன் சும்மா இருக்க போறேன்? காலையில 5 மணிக்கு எழுந்து கொல்லைப்புற தண்ணி எல்லாம் தெளிச்சு கோலம் போட்டு அத்தைக்கு காஃபி போட்டு கொடுத்து வீடு முழுக்க தொடச்சு சமையல் எல்லாம் முடிச்சு கொஞ்சம் டிவி பார்த்து அதுக்கப்புறம் எனக்கு நிறைய டைம் இருக்கும். நானே ஒரு தோட்டம் போடுவேன். இதெல்லாம் கேட்டு அருண் வாயடிச்சு போறான். நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தப்போ நீ ஒரு நாள் கூட இங்க இருக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப பாரு, நீ இங்கேயே செட்டில் ஆகிடலான்னு சொல்ற. ஆமா அருண், நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த கிராமத்து சூழல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியாதவங்களா இருந்தா கூட அக்கா அண்ணின்னு பாசமா கூப்பிடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அருண். எனக்கு ரொம்ப ரொம்ப உங்க ஊரை பிடிச்சிருக்கு. அஞ்சலி சொன்னதை கேட்டு அருண் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளுக்கு பிடிச்ச எல்லா சேலைகளையும் வாங்கி கொடுக்கறான். வீட்டுக்கு திரும்பி வராங்க. அப்ப சகுந்தலா, ஊரெல்லாம் சுத்தி பாத்துட்டீங்களா? எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசுறாங்க. இருங்க, திருஷ்டி கழிச்சிடுறேன். அம்மா, அதெல்லாம் எதுக்குமா? அட இருடா, உனக்கு என்ன தெரியும்? அப்படி சொல்லிட்டு திருஷ்டி சுத்துறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு அப்படியே முடிஞ்சு போகுது. அடுத்த நாள் காலையில 9 மணி ஆகியும் அஞ்சலி தூங்கிக்கிட்டே இருக்கா. அஞ்சலிய வந்து பாக்குற அருண் மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிறான். இவதானே காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யறேன்னு சொன்னவ, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா? அஞ்சலி, எழுந்துரு அஞ்சலி, டைம் ஆயிடுச்சு. அப்பா இங்க சகுந்தலா வந்துடுறாங்க. டே அருண், எதுக்கு எழுப்புற? அவ தூங்கட்டும்டா. அம்மா, மணி என்னன்னு பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் அவ தூங்கிட்டு இருக்கா. இப்படியே விட்டா நாளைக்கு நம்ம தலை மேல ஏறி உட்காந்துக்குவா. அதான் எழுப்பிட்டு இருக்கேம்மா. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அஞ்சலி கண் முழிச்சிடுறா. நான் எப்ப தலைமையில ஏறி உட்கார்ந்த? வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு தானே மறுபடியும் படுத்த.
இத கேட்டதும் அருணுக்கு ஆச்சரியம். ஆமாண்டா, இன்னைக்கு அஞ்சலி காலையில 4 மணிக்கே எழுந்திருச்சு கொல்லப்புறம் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு வீடு முழுக்க தொடச்சிட்டு எனக்கும் உனக்கும் காஃபி போட்டு வச்சுட்டு சமையலும் செஞ்சு வச்சுட்டு தான் வந்து மறுபடியும் படுத்தா. இவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யறவள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லடா. அத்த, நான் நம்ம தோப்புல மாம்பழ தோட்டம் போடணும்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? அப்படியாமா, நான் உனக்கு கண்டிப்பா உதவி பண்றேன். ஒரு நிமிஷம் 2 பேரும் நிறுத்துறீங்களா? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. எனக்கு டவுட்டா இருக்கு. இவதான் நான் சிட்டில இருந்து கூட்டு வந்த என்னோட ஒய்ஃபா? எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டேன், தோட்டம் வேற போட போறாங்கறா. உங்க டவுட் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்ன தோப்பு கூட்டிட்டு போங்க. அஞ்சலி, நான் உன்னை தோப்பு கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் சகுந்தலாவும் அஞ்சலியும் தோப்புக்கு போறாங்க. அஞ்சலி சொன்ன மாதிரியே மாம்பழ தோட்டம் போட்டு அத நல்லா பராமரிக்கிறா. தோப்பும் நல்லா பெருசாகுது. சகுந்தலாவும் ஊரெல்லாம் தன்னோட மருமகளை பத்தி ரொம்பவே பெருமையா சொல்றாங்க. என்னோட நகரத்து மருமக எவ்ளோ அழகா இதெல்லாம் பண்ணிட்டா பாருங்கன்னு ரொம்ப பெருமை பேசுறாங்க. அப்ப திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. பயத்துல சகுந்தலா கண்ணு திறந்து பாக்குறாங்க. அடட, இதெல்லாம் கனவா? என் மருமக எங்க? அப்ப வெளியில இருந்து கத்துற சத்தம் வருது. அத்த, என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க, நாத்தம் தாங்க முடியல அத்த. அஞ்சலியோட சத்தத்தை கேட்டு சகுந்தலா வேகமா வெளியே வராங்க. அஞ்சலிய பார்த்து சகுந்தலா அதிர்ச்சி அடைஞ்சு இப்படி கேக்குறாங்க. என்னடி இது, உடம்பு முழுக்க சேரும் சகதியமா வந்து நிக்கிற? அது ஒண்ணும் இல்லத்த, நான் காலையில ஜாகிங் போற பழக்கம் இருக்கவ. இந்த ட்ரெஸ்ஸோட புறப்பட்டேன். ஊர்ல இருக்க நாயெல்லாம் என்ன துரத்திருச்சு. ஓடி தப்பிக்கலான்னு பார்த்தா சாக்கடையில விழுந்துட்டாத்த. அதாத்த, இப்படி உடம்பு ஃபுல்லா சேரும் சகதியமா ஆயிடுச்சத்த. இது கேட்டு இப்படி சொல்றாங்க. சரி சரி, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா. அத்த, தண்ணி ரொம்ப குளிருதத்த, ஹீட்டர் போடுங்கத்த. என்னது, ஹீட்டர் போடணுமா? இங்க ஹீட்டர்லாம் இல்லடி அம்மா. சரி, நான் போய் விறகடுப்புல தண்ணி காய வச்சு எடுத்துக்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் நீ போய் குளிச்சுட்டு வந்துரு. இப்ப அஞ்சலி போய் குளிச்சுட்டு அதே போல ஒரு குட்டி ஸ்கர்ட்டை போட்டுக்கிட்டு வர்றா. அவளை பார்த்த சகுந்தலா இப்படி சொல்றாங்க. அஞ்சலி, உன்னை நாய் துரத்துனதுக்கு நீ போட்டிருக்க ட்ரெஸ் தான் காரணம். இப்படி ஒரு குட்டப்பாவடைய வெளியில போட்டுக்கிட்டு போகலாமா? வீட்டுக்குள்ளேயே போடக்கூடாது. எனக்கு இந்த ட்ரெஸ் தான் கம்ஃபர்டபிளா இருக்கு. எப்படியும் நாளைக்கு கிளம்பிடுவோம். எதுக்கு புது ட்ரெஸ் வாங்கிக்கிட்டு? நாளைக்கு கிளம்புறீங்களா? அப்படி சகுந்தலா ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆமாத்த. இத கேட்ட சகுந்தலாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. ஏத்த ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிக்கிறீங்க? சரியத்த, நான் காலையில இருந்து இன்னும் எதுவுமே சாப்பிடல. எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி செஞ்சிருந்தீங்கல்ல, எனக்கு அது வேணாம். எனக்கு ஓட்ஸ் தான் நான் எப்பவும் சாப்பிடுவேன். நான் அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு கிளாஸ் பால் மட்டும் கொடுங்க. அப்புறம் லஞ்சுக்கு நான் அப்புறம் மெனு தரேன், அதை செஞ்சிடுங்க. அப்புறம் டின்னருக்கு லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன வேணும்னு சொல்றத அதை செஞ்சிடுங்க. எது, எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாதுமா? பரவாயில்லத்த, நம்ம ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிம்மா. என்ன இது, கனவுக்கும் நிஜத்துக்கும் இவ்ளோ வித்தியாசம் இருக்கு. கனவுல நடந்தது எல்லாமே தலகீழா நடந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட பொண்ணுங்க சிட்டில இருக்கதான் நல்லது. இப்படி நினைச்சுக்கிட்டு சகுந்தலா அருண் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அம்மா, உன் கனவு இந்த ஜென்மத்துல நடக்காது. இன்னைக்கே நாங்க கிளம்புறோம். அவளுக்கு இங்க இருக்க பிடிக்கல. சிட்டிலே இருந்து பழக்கப்பட்ட பொண்ணு இல்ல, இங்க தாக்கு பிடிக்க மாட்டா. இன்னைக்கே கிளம்புறோமா. இத கேட்ட சகுந்தலா, உங்க இஷ்டம்பா. ஏமா ரொம்ப சோகமா சொல்றீங்க? நீங்க ஆசைப்படுறதெல்லாம் எனக்கும் புரியுதுமா. ஆனா அதெல்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்க அடிக்கடி வந்து உங்களை பாத்துட்டு போறோம். அவளுக்கு இங்க செட் ஆகாதுமா. சரிப்பா, போயிட்டு வாங்க. அன்னைக்கு சாயங்காலமே அருணும் அஞ்சலியும் கார்ல சிட்டிக்கு கிளம்பிடுறாங்க. இப்ப சகுந்தலா இப்படி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. நகரத்துல இருந்தவங்களுக்கு கிராமத்தோட அருமை புரியாது. நகரத்துல இருக்கிறவங்கனால கிராமத்துல வாழ முடியாது. கிராமத்துல இருந்தவங்கனால நகரத்துல போய் வாழ முடியாது. இதுதான் நிதர்சனம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க.